அந்த நேம் பேஜ் அந்த இடத்துல இருக்கல. அப்ப நாங்கள் இதை கௌரவ நீதிபதி அவர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தோம். அண்மையில் வெளியான காப்போத்த சாதாரண பரீட்சையில் 9 பாடங்களிலும் ஏசித்தி பெற்ற ஒரு பிள்ளையின் தந்தை விபத்திலே உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்திலே பதிவாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மற்றொரு செய்தியாக வவுனியா கூமாங்குளம் பகுதியிலே போலீசாரினால் ஒருவர் கொலை செய்யப்பட்டார் என்று மக்கள் குற்றம் சாட்டினார்கள். அந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அந்த வகையில் பிரதேச உறுப்பினர் ஒருவர் இது தொடர்பாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான காணொலியும் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பாகவும் இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக இசாரா செவ்வந்தியின் தாயார் சிறையிலே மரணித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அதை தவிர பிரபல நடிகை பியூமி கன்சமாலினியின் மகன் ஒருவரை தாக்கினார் என்கின்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான தகவலும் வெளிவந்திருக்கிறது. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இதுவரை இந்த ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணத்தில் ஒரு சோக சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. அண்மையில் காப்போத்த சாதாரண பரீட்சையின் பெறுபர்கள் வெளியாக இருந்தது. அதற்கமைய ஒரு மாணவி 9 பாடங்களிலும் ஏசித்தியை பெற்றிருக்கின்றார். இந்த நிலையில் தான் அவரது தந்தை நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நைனாதீவு 8ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த பாலேஸ்வரன் எனப்படுகின்ற 44 வயது நபர் ஒருவரே இவ்வாறு விபத்தில் சிக்கி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த நபர் திருநெல்வேலி பலாலி வீதியில் அமைந்திருக்கின்ற அம்மாச்சி உணவகத்தில் உணவு உண்டதன் பின்னர் பிள்ளைகளுக்காக உணவு பார்சல்களை வாங்கிக் கொண்டு துவிச்சக்கர வண்டியில் ஏற முற்பட்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் கைசக வாகனம் மோதி அவர் காயமடைந்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக உடனடியாக அவர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நயனாதீவு பகுதியைச் சேர்ந்த குறித்த நபர் இலங்கை போக்குவரத்து சபையில் கடமையாற்றி வருகின்றவர் என்றும் அவர் கோண்டாவில் பகுதியிலே வீடொன்றினை வாடகைக்கு எடுத்து தற்காலிகமாக அங்கு வசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த அனர்த்தம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. அதை தவிர குறித்த நபரின் 2 பிள்ளைகள் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று வருகின்ற நிலையிலே தற்பொழுது மகள் அண்மையில் வெளியான காப்போத்த சாதாரண பரீட்சையில் 9 பாடங்களிலும் ஏசித்தியை பெற்றிருக்கிறார். அந்த மகிழ்ச்சியில் தந்தை இருந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக இவ்வாறு ஒரு விபத்து சம்பவம் பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல விபத்துக்களால் இங்கு பல உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. அண்மையில் கூட மன்னாரில் அடுத்தடுத்து 3 உயிரிழந்திருந்தார்கள். 2 இளைஞர்கள், ஒரு சிறுவன் என்று 3 இவ்வாறு உயிரிழந்திருந்தார்கள். அந்த சிறுவனின் இறுதி கிரியைகளும் நேற்றைய தினம்தான் இடம்பெற்றிருந்தது. ஆகவே இவ்வாறு பலர் தொடர்ந்து விபத்துக்களால் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே வாகனம் ஓட்டுவோர்கள் மிக மிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்கள். மற்றொரு செய்தியாக நேற்று முன்தினம் இரவு சுமார் 10 மணி அளவில் வவுனியாவிலே போலீசாரினால் ஒருவர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அது தொடர்பான செய்தியும் வெளியாகியிருந்தது. அது தொடர்பான செய்தியை பார்க்காதவர்கள் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலிலே நேற்றைய தினம் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றேன். தற்பொழுது நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஆகவே இதிலே நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன். நேற்று மக்கள் தெரிவித்த கருத்துக்களை எல்லாம் அந்த செய்தியிலே பதிவு செய்து விட்டேன். இந்த நிலையில் போலீஸ் தரப்பிலிருந்து அந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நெலுக்குளம் போலீசார் அந்த பகுதியிலே ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் வீதியில் ஒருவர் மது போதையில் விழுந்து கிடப்பதாக போக்குவரத்து போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாகவும் குறித்த நபரை பார்ப்பதற்காக 2 போக்குவரத்து போலீசார் மோட்டார் சைக்கிளில் சென்றதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் தான் போலீசார் அந்த நபரை கொலை செய்ததாக போலீசார் மீது அங்கு தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதாவது இவ்வாறு அங்கு சென்ற 2 போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து நெலுக்குளம் போலீஸ் நிலையத்திலிருந்து மேலதிகமான போலீசார் அங்கு சென்றதாகவும் அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாகத்தான் அந்த பதட்டமான சூழல் அங்கு ஏற்பட்டதாகவும் அதனை கட்டுப்படுத்துவதற்காக துப்பாக்கிச்சூட்டு பிரயோகம் மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த பதட்டத்தை நீக்குவதற்காக வானை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டதாக போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு போலீஸ் தரப்பிலிருந்தே விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்கள் சொல்லுகின்றார்கள், இல்லை போலீசார் தான் இவ்வாறு அவரை தள்ளிவிட்டிருக்கிறார்கள், அதாவது சில்லுக்குள் கட்டையை புகுத்தி விபத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள், அதனால்தான் அந்த நபர் உயிரிழந்திருக்கிறார் என்று மக்கள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. எனவே இது தொடர்பான விசாரணைகளும் மேற்கொள்ளப்படுகிறது. அதற்கமே நேற்றைய தினம் வவுனியா பதில் நீதவான் சம்பவ இடத்திற்கு சென்று
விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் அங்கு நடந்த சம்பவம் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார். அதிலே முக்கியமானதாக அந்த இடத்தில், அதாவது அந்த நபர் உயிரிழந்த இடத்திலே ஒரு போலீஸ் உத்தியோகத்தரின் பெயர் அடங்கிய ஒரு பெயர் சின்னம், அதாவது சீருடையிலே பொறிக்கப்படுகின்ற அந்த பெயர் சின்னம் அதிலே விழுந்து கிடந்தது. ஆனால் நேற்றைய தினம் நீதிபதி அந்த இடத்துக்கு சென்ற போது அங்கு அது இல்லை என்று அந்த பிரதேச உறுப்பினர் தெரிவித்ததாக அவர் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார். அது தவிர இந்த சம்பவம் தொடர்பாக அவர் பல விடயங்களை அந்த காணொலியிலே குறிப்பிட்டிருக்கிறார். அது தொடர்பான காணொலியை இந்த செய்தியின் இறுதியிலே நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். மற்றொரு செய்தியாக, கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுகின்ற இசாரா செவ்வந்தியின் தாயார் போலீசாரினால் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில், அதாவது நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை குறித்த இசாரா செவ்வந்தியின் தாயார் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாரடைப்பு காரணமாக இவ்வாறு அந்த பெண் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இசாரா செவ்வந்தி அந்த கொலை சம்பவத்திலே ஈடுபட்டிருந்தார், அதாவது நீதிமன்றத்திலே வைத்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அதன் தொடர்ச்சியாக கொலைக்கு உதவிய குற்றச்சாட்டில் இசாரா செவ்வந்தியின் தாயாரும் சகோதரனும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கமைய இசாரா செவ்வந்தியின் தாயார் வெலிக்கரை சிறைச்சாலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இவ்வாறு மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்தி தற்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது தவிர இசாரா செவ்வந்தியை தொடர்ந்து போலீசார் தேடி வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ராஜகிரியவின் கலபலுவாவ எனப்படுகின்ற பகுதியில் நபரொருவரை தாக்கினார் என்கின்ற குற்றச்சாட்டில் சிங்கள நடிகையான பியூமி கன்சமாலினியின் மகனான காவிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வெலிக்கடை போலீசார் இவ்வாறு அவரை கைது செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. கார் விபத்து ஒன்று தொடர்பாக இவ்வாறு அவர் மீது பியூமி கன்சமாலினியின் மகன் தாக்குதல் நடத்தியதாக தாக்குதலுக்கு இலக்கான நபரின் மனைவி தெரிவித்திருக்கிறார். கார் விபத்தை குறித்த நபர் ஏற்படுத்தவில்லை என்றும், ஆனால் கார் விபத்தை அவர்தான் ஏற்படுத்தினார் என்று கூறி அவரை தாக்கியதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் காவிங்க தாக்குகின்ற போது அவருடன் 20 பேர் இருந்ததாகவும் தாக்குதலுக்குள்ளான நபரின் மனைவி தெரிவித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக, அதாவது தாக்குதலுக்குள்ளான நபர் கொடுத்த முறைப்பாட்டிற்கு அமைய இவ்வாறு பியூமி கன்சமாலினியின் மகன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்த். வணக்கம். நேற்று கூமாங்குளத்தில் நடந்த சம்பவம் தொடர்பான ஒரு இன்றைக்கு நடந்த ஒரு மேலதிக அப்டேட். இன்றைய தினம் கௌரவ நீதிபதி அவர்கள் வந்து சம்பவ இடத்தை பார்க்கறதுக்காக உரிய இடத்துக்கு வருகை தந்திருந்தார். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 2 மணி அப்படி போல் வந்திருந்தவங்க. வந்த இடத்துல நீதிபதி அவர்கள் சகல அந்த சேதமாக்கப்பட்ட வாகனங்கள், மற்றது அந்த இறந்த நபரினுடைய வாகனங்கள், போலீசாருடைய தாக்கப்பட்ட வாகனங்கள், இது அத்தனையுமே, அது அந்த மதுபான சாலை இருக்கும் இடங்கள் போன்ற அத்தனையும் அவர் உரிய தரவுகளை எடுத்துக்கொண்டதோடு, இன்னொரு விஷயம் இன்றைக்கு முக்கியமாக நடந்தது. அந்த வந்திருந்த நேரம் எல்லா அந்த தடயங்களும், அதாவது சான்று பொருட்கள் அத்தனை, இந்த சான்று பொருட்கள் அத்தனையுமே உரியவாறு இருந்ததா என்று செக் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் ஒரு விஷயத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்த, நேற்றைய தினம் அந்த சம்பவம் நடந்த நேரம் அந்த போலீஸ் ஒருவருடைய அந்த பண்டாரண்டு சொல்லி ஒரு போலீஸாருடைய நேம் பேட்ச், அந்த பெயரிடப்பட்ட நேம் பேட்ச் ஒன்று அதுகிட்ட இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த பேட்ச் இருக்கையில் கௌரவ நீதிபதி அவர்கள் வார நேரம் அந்த பேட்ச் உரிய இடத்துல, அதாவது அந்த இறந்த நபருடைய பைக்குக்கு பக்கத்தில் அந்த பேட்ச் இருக்கையில். ஆனால் நேற்றைய தினம் சகல ஊடகங்கள் மற்றது புகைப்படங்கள் அதனூடாக எல்லாவற்றிலும் அது புகைப்படமாக எடுக்கப்பட்டது, வீடியோவாகவும் பதிவிடப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் அந்த பேட்ச் வந்து இல்லாமல் போயிருந்தது. ஒரு சந்தேகத்துக்குரிய விடயமாக பார்க்கப்பட்டது. என்று சொன்னால், கௌரவ நீதிபதி அவர்கள் வந்திருந்த நேரம் கேட்டவங்க, நாங்கள் கேட்ட அவரோட நேரடியாக கதைக்க இயலாது அப்படின்றனால நான் ஒரு கோரிக்கையை வச்சிருந்தேன் நீதிபதி அவர்கள்ட்ட, ஒரு விடயம் உங்கள்கிட்ட நாங்கள் தெரிவிக்க வேண்டும் அப்படின்ட்டு. அவர் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தார். பிறகு எல்லா தரவுகளையும் அவங்க எடுத்துக்கொண்டு பின்னர் அவர் சொன்னவர், என்ன எதுவும் தகவல்கள் அது எதுவும் இருக்கான்னு கேட்ட நேரம் தான் நாங்கள் சொன்னது, அவருடைய நேம் பேட்ச் அந்த உரிய இடத்துல இல்லை, அது நேற்று எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது, அந்த பைக்கு கீழே இருந்தது. ஆனால் அந்த பேட்ச் இன்றைக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு.
என்றால் அது உண்மையிலேயே ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு விடயம்தான். என்றால் அந்த உரிய சான்று பொருட்களை போலீசார் அதை மறைச்சிருக்கிறாங்க, அல்லது அந்த கொலையோடு சம்பந்தப்பட்ட அல்லது இந்த விபத்தோடு தொடர்புபட்ட சகல சான்று பொருட்களையும் உரிய இடத்துல அவங்க வச்சிருந்திருக்கணும். ஆனால் இன்றைய தினம் அந்த நேம் பேஜ் அந்த இடத்துல இருக்கே இல்லை. அப்போ நாங்கள் இதை கௌரவ நீதிபதி அவர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தோம். இன்னொரு விஷயம் இருக்கு, கௌரவ நீதிபதி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் ஒன்றை கொடுத்திருந்தவங்க, அதில் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் சாட்சிகள் இருக்குதா ஏதோன்னு சொன்னால், எங்களுடைய ஆக்களும் செய்கிற என்னென்றால், ஒரு ஒரு அசம்பாவிதம் எது நடந்துட்டு சொன்னால் சாட்சி சொல்ல வாரையில் ஒரு 100 பேர் 150 பேர் 200 பேர் கூடின பேரை வீரத்தை காய்ச்சி கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து வச்சுட்டு போறது. உண்மையிலேயே நேற்றைய சம்பவம் கொஞ்சம் அந்த போலீசாருக்கும் கிராம மக்களுக்கும் இடையில மேலும் முரண்பாடு வந்துடக்கூடாது. மேலும் அவர்கள் வானை நோக்கி சுட்டவர்கள் திரும்ப இன்னொரு நபரை நோக்கி சுட்டிருந்தால் அது இன்னொரு இழப்பா இருந்திருக்கும், எங்களோட கிராமத்துக்கு இன்னொரு இழப்பா இருந்திருக்கும். அதை தடுக்கும் முகமாக நாங்கள் முடிந்த வரைக்கும் நாங்கள் அதை முயற்சியை எடுத்திருந்தோம்.